ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒரு வார காலமும் நம்மை பாதுகாத்து அவருடைய இறக்கைக்குள் வைத்து உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுசையும் தந்து நம்முடைய தேவை என்னென்று அறிந்து நம்மை ஆசீர்வதித்து அவருடைய ஆலயத்திலே அவரை ஆராதிக்கும்படி நம்மை கொண்டு வந்த மகிமை ஆண்டவருக்கு எல்லார் கைதாளத்தோடு ஆமே ஆமே நன்றி 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 ஆமே. இந்த நாளிலே ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு பேசுகிறார். இந்த ஆண்டு நமக்கு கடவுள் ஈசாக்குக்கு கொடுத்த 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பலனை கடவுள் நமக்கு பெருத்த நன்மைகளை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை கடவுள் நமக்கு தரவும் நிலைப்படவும் நம்மை ஒவ்வொரு நாளும் அதன்படியாக ஒவ்வொரு வாரமும் நமக்கு வசனங்களையும் வார்த்தைகளையும் கடவுள் தந்து நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். நம்மை சுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். நம்மை தயாராக்கி கொண்டிருக்கிறார். நம்மை தகுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இன்றும் கடவுள் நமக்கு வாக்கு தத்தங்களோடும் பலவிதமான மகிமையான ஆறுதலோடும் ஆசீர்வாதங்களோடும் வருகிறார். நமக்கு வேதனை வரும்போது துன்பம் வரும்போது நமக்கு கடவுள் ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் தான் எல்லா நாட்களும் நமக்கு இருக்கும் என்ற நிலையில் நம்ம உலகத்தில் வாழ்கிறோம். மாம்சத்தில் இருக்கிறோம். உலகத்தில் வாழும் வரை நமக்கு உபத்திரங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு, வியாதிகள் உண்டு, இழப்புகள் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருக்கிறது என்பதை கடவுள் இன்று நம்மோடு பேச விரும்புகிறார். அவருடைய கரமும் அவருடைய இரக்கமும் நம்மை மூடிக்கொள்ளும் என்ற தலைப்பில் ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாக வருகிறார். அவர் சொன்னதை அவர் விட்டு விடுவதில்லை. அவர் பேசியதை நமக்கு செய்து முடித்து ஆசீர்வதிப்பார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இந்த ஆண்டு நம்மை விட்டு தாண்டி செல்லுக்கு முன்னால் 12 மாதம் இருக்கிறது. இந்த 12 மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றி நம்மை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாத இந்த காலங்களிலே ஆசீர்வாத நேரங்களிலும் அழகையானவன் பலவித போராட்டங்கள், பலவிதமான சூழ்ச்சிகள், பலவித தடசங்கள் ஏற்படுத்தினாலும் ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 49ஆம் அதிகாரம் 14-15 வாசிப்போம். இறை புகழ்ச்சி என்னும் பலியை ஆண்டவருக்கு செலுத்து, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறை புகழ்ச்சி, துதி பலிகள், சங்கீதங்கள், நன்றி பலிகள் அவருக்கு செலுத்து. செபிக்கிறது மட்டும் அல்ல, நீ அவருக்கு நன்றி செல்லக்கூடியது. ஜெபம் பண்ணக்கூடிய நேரத்திலே அவருக்கு நீ நன்றி செல்லக்கூடியதோடு நிறுத்தி விடாதே. நீ துதிக்கிறதோடு நிறுத்தி விடாதே. புகழ் ஆராதனை செலுத்துகிறதோடு நீ நிறுத்தி விடாதே. நீ பொருத்தனைகளை செலுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எத்தனை ஆசீர்வாதங்களை தந்தார். நாம் ஒவ்வொரு பேரும் நம்மில் இருக்கக்கூடிய அநேகர் உலகத்தின் ஆசீர்வாதத்தை மட்டும்தான் நன்மை என்று நினைக்கிறோம். ஹல்லேலூயா. இதில் இருக்கிற எல்லாரும் அல்ல, இறை ஞான உடையவர்கள், இறை பற்று உடையவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆவியானவர் ஆவிக்குரிய நிலையில் நடத்துகிறதோ, வரங்கள் கிருபையை நடத்தக்கூடியதிலோ, வல்லமையினால் நடத்தக்கூடியதே மகிமையாய் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஒரு பகுதி உடையவர்கள் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். ஆனா நாமல் அநேகர் என்ன நினைக்கிறோம், உலகத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு கடன் தீரும் போது, இல்லை நமக்கு வேலை உயர்வுகள் வரும்போது, இல்லை நமக்கு ஆசீர்வாதங்கள் வரும்போது, படகு வளங்கள் மீன்கள் நிரப்பப்படும் போது, இல்லை பிரிவினைகள் அகற்றப்பட்டு குடும்பங்கள் சேரும் போது, உலகத்தின் ஒரு சில அற்புதங்களை மட்டும்தான் நான் நன்மை என்று நினைக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை புகழுங்கள், துதி பலிகளை ஏறெடுங்கள், நீங்கள் செபியுங்கள், நன்றி
மட்டுமல்ல, அப்படியாக நிறுத்தி விடாது. ஈசாக்கின் ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கை நடக்க வேண்டும் என்றால் 100 மடங்கு ஆசீர்வாதம் இந்த ஆண்டு உனக்கு நிறைவேற முடிய வேண்டும் என்றால் நீ ஜெபிக்கிறதோடு, ஆண்டவரை துதிக்கிறதோடு, உபவாசிக்கிறதோடு, முழங்கால் இருக்கிறதோடு, நீ கண்மணித்து ஜெபிக்கிறதோடு பொருத்தனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொருத்தனை செய்யுங்கள். அந்த கருத்து ஆண்டவருக்கு கொடுக்க தெரியாதவர்களுக்கு, பொருத்தனை செய்ய தெரியாதவர்களுக்கு வேதனையா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் தெரியாத மக்கள் இருக்கிறார்கள், தெரிந்தும் தெரியாதவர்களை போல் இருக்கிறார்கள். அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பேசுகிறார். நீ துதிக்க வேண்டும், செபிக்க வேண்டும். அதோடு நீ நிறுத்தி விடாதபடி அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், பொருத்தனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நன்மைகளை பெற்று மறைந்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உலகத்தின் ஆசீர்வாதத்தை மட்டுமே நீங்கள் பேசக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். எங்களுக்கு ஒரு காய்ச்சல் தீர்ந்தது, எங்களுக்கு ஒரு கட்டு விலகி போனது, இல்ல பிசாசின் கட்டுகள் அறுக்கப்பட்டது, இந்த உலகத்தின் நிலையை மட்டும் பேசக்கூடியவர்கள். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம், உலகத்தின் ஆசீர்வாத பெருமையாக, அதை அதிசயமாக நினைக்கிறீர்கள். ஹல்லேலூயா. மறந்தெடுக்கும் போது வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. இல்லை, ஒரு மருத்துவர் ட்ரீட்மெண்ட் பண்ணும் போது அதில் அற்புதம் நடக்கிறது. இந்த அற்புதத்தை நீ காட்டு பெருமையா நினைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் துதிக்க வேண்டும், நீங்கள் ஜெபிக்க வேண்டும், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும், அவரை நீங்கள் ஆராதிக்க வேண்டும். எல்லாம் கரெக்டா இருக்கிறது. ஈசாக்கின் ஆசீர்வாதங்கள் நம் வாழ்க்கை கடந்து வர எல்லாம் கரெக்டா இருக்கிறது. ஆண்டவர் மறுபடி உன்னோடு பேசுகிறார், நீ பொருத்தனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எத்தனை நன்மைகள் செய்தாலும் நான் சபையின் மத்தியில் உம்மை பறைசாற்றுவேன். ஹல்லேலூயா. என்னுடைய மகன் படித்து முடியும் போது அவர்கள் வளர்க்கக்கூடியதில் உமக்கு கொடுப்பு, இல்லை அவர்களை ஊழியர்களாக உமக்கு கொடுப்பு என்று நீ பொருத்தனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நீர் என்னுடைய வாழ்க்கை நான் கடந்து வந்த பாதை திரும்பி பார்க்கிறேன். இதனால வாழ்க்கையிலிருந்து செழிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறேன். என்னுடைய மூச்சிற்கு காலம் வரை நான் உமக்கு அடிமை. ஹல்லேலூயா. அடிமையார் ஊழியர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் கடவுளுக்கு அடிமை. ஹல்லேலூயா. நீ ஊழியத்துக்காய் ஒப்புக் கொடுக்க வேண்டும், இல்லை நீ கடவுளுக்கு வளர்க்கிறதில் கொடுக்க வேண்டும், அதை நீ பொருத்தனையாக செய்ய வேண்டும். அந்நாளை போல உன்னால் கொடுக்க முடியாத பொருத்தனைகளை நீ ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. விலை குறைந்ததல்ல, உன்னால் வேண்டாம் என்ற பொருளை அல்ல, நீ பொருத்தனை செய்யக்கூடியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனெல்லாம் அவர் உன்னை விட சம்பத்து, அவர் வலிமை வாய்ந்தவர், அவர் பரிசுத்தர், எல்லாவற்றை படைத்தவர். தூசியாயிருக்கிற நீ ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடியது கேவலமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. விலை உயர்ந்ததை உனக்கதை எடுத்துக் கொள்கிறார். எது உனக்கு வேண்டாம் என்று நினைக்கிறாயோ அதை கடவுளுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதை பிச்சைக்காரர்களை பெற்றுக் கொள்வார்கள், ஆனால் உன்னை படைத்த ஆண்டவர் அதை பெற்றுக் கொள்வதில்லை. ஹல்லேலூயா. நீ நல்லிதயத்தோடு கொடுக்க வேண்டும். பணத்தை மட்டும் அல்ல, நீ ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடியது. உன்னுடைய இதயத்தை நீ
கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவரை எல்லா ஆராதனைக்கு இந்த ஆண்டு முழுவதும் நான் அந்த ஆலயத்தில் வந்து சேருவேன். அது எந்த சூழ்நிலையானாலும் வந்து சேருவேன். உபவாச ஜபத்துக்கு வந்து சேருவேன். ஐக்கியத்தில் வந்து சேருவேன். 12ஆம் மணிக்கு முன்னால் வந்து சேருவேன். இது பொருத்தனை. ஹல்லேலூயா. இந்த பொருத்தனை அவருக்கு செலுத்த வேண்டும். நீர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தும் போதெல்லாம் சபை மத்தியில் நான் உம்மை பறைசாற்றுவேன். ஹல்லேலூயா. பொருத்தனைகள் பல நிலையில் இருக்கிறது. அந்த பொருத்தனைகளை நீங்கள் செலுத்தி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இந்த ஆண்டு நமக்கு 100 மடங்கு ஆசீர்வாதங்கள். அந்த ஆசீர்வாதம் நடக்க வேண்டும் என்றால் உன்னை நீ சரிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. 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 அநேகர் ஆண்டவருக்கு கொடுப்பார்கள், எனக்கு தெரியும். ஆண்டவருக்கு கொடுப்பார்கள். ஆனா ஆவிக்குரிய பாதையில் அவர்கள் சீரவாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு ஏனோ தானோ என்று வருவார்கள். ஊழிய பாதையில் ஏனோ தானோ என்று இருப்பார்கள். கடவுளுக்கு முன்னால் சாட்சியமாக்க இல்லாதவர்களாய் இருப்பார்கள். ஒரு சாட்சி சொல்ல முன்னுக்கு வர மாட்டார்கள். ஹல்லேலூயா. 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 எத்தனை பேர் இந்த மாதத்தில் பரிசுத்த ஆவியானவரை சுகந்தரித்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள்? ஒரு சிலரை தவிர அனைவரும் அவர் செய்த நன்மையை, பரலோகத்தின் சம்பத்தை, பரலோக மகிமை மறைத்துக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஏனெனில் எங்களுக்கெல்லாம் தெரியும், எங்களுக்கெல்லாம் இருக்கிறது என்ற எண்ணம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ பொருத்தனை செய்ய வேண்டும். நீ ஆண்டவரை துதிக்க வேண்டும். நீ அவரை கனப்படுத்த வேண்டும். நீ பொருத்தனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நீ பொருத்தனையோடு ஜெபிக்கும் போது, நீ நன்றியோடு அவரை கனப்படுத்தி சாட்சி செல்லும் போது, நீ நன்றியோடு அவரை துதித்துக் கொண்டிருக்கும் போது, உனக்கு அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற எல்லா ஜெப வழிபாடுகளில் நீ ஒழுங்காய் இந்த ஆண்டு வரும்போது, நீ சாட்சியமாக்க வாழும் போது, அவர் உனக்கு சொன்னதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. 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 திருப்பி வாசி. இறை புகழ்ச்சி என்னும் பலியை ஆண்டவருக்கு செலுத்து. உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. துன்ப நாளில் என்னை கூப்பிடு, உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மேன்மைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துன்ப நாளிலே நீ என்னை கூப்பிடு. நீ என்னை கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு துன்ப உலகத்தில் உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த மாம்ச உலகத்தில் வாழும் காலம் வரை வியாதி உண்டு. நமக்கு மரணம் உண்டு, இழப்பு உண்டு, நமக்கு துன்பம் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு துன்பம் ஏற்படுகிற நேரத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. நீ கடவுளை பார்த்து கூப்பிட வேண்டும். அழுது நீ ஜெபிக்க வேண்டும். நீ ஆலயத்தில் இருந்து மௌனமாக வாய் திறக்காம ஜெபிக்க கூடியதல்ல. நீ சோர்ந்து இருக்கிறதல்ல. நீ துன்பத்தில் வாடி இருக்கிறதல்ல. ஆவியானவர் உனக்காக செயலாற்றும் போது, இந்த ஆலயத்தில் அவர் நடமாடும் போது, உன்னுடைய துன்பத்தை நினைத்து, உன்னுடைய பாடுகளை நினைத்து, உன்னுடைய துயரத்தை நினைத்து நீ ஆண்டவரை கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி நீ கூப்பிடும் போது அவர் உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. உன்னை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன்னோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பது, உன் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார் என்பது நீ அறிந்து கொள்வாய். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் முதலில் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரை துதிக்க வேண்டும், செபிக்க வேண்டும், இல்லத்தை செபிக்க வேண்டும், ஆலயத்தில் வந்தால் செபிக்க வேண்டும். இரண்டாவது நீ பொருத்தனை செய்ய வேண்டும். உன் ஜெபத்தில் பொருத்தனை மன்றாட்டுகள் இருக்க வேண்டும், பொருத்தனை வேண்டுதல் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக உனக்கு துன்பம் வரும்போது, திடீரென்று உனக்கு ஒரு வியாதி இழப்பு வரும்போது, உனக்கு ஒரு பாடுகள் கடந்து வரும்போது உன் பொருத்தனை நினைவு கூறுவார். ஹல்லேலூயா. துன்ப நேரத்தில் நம்மை கூப்பிடுங்கள். ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட்டு செபிக்க வேண்டும், அழுது செபிக்க வேண்டும். ஆண்டவர் மனமிறங்க நாம் அழுது கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரக்கத்தோடு மன உருக்கத்தோடு நாம் செபிக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போது சத்தத்தை ஆண்டவர் கேட்பார். உன் பொருத்தலை அவர் அப்போது நினைவு கூறுவார். நீ அப்போது செபிக்கிறதை அவர் நினைவு கூறுவார். உன் துதி பலி அவர் நினைவு கூறுவார். உன்னை விடுவிப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. மேன்மை எப்படி? உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது. நீ சமீபத்தில் பறைசாற்றிக் கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் உன்னோடு இருக்கிறது என்பது மக்கள் அறிந்து கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. கடவுளுக்குள் உனக்கு மேன்மை வருகிறது. ஆண்டவர் உன்னை விடுவிக்கிறார் என்று இதோ அற்புதத்தின் மூலமாய் உனக்கு மேன்மை கிடைக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஆண்டில் உனக்கு வியாதி வரலாம், உனக்கு ஒரு துன்பம் ஏற்படலாம், உனக்கு வறுமைகள் இருக்கலாம். ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுத் தருகிறார். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நீ அழுது கூப்பிட வேண்டும், நீ வேதனையோடு ஆண்டவரை கூப்பிட வேண்டும். அப்போது ஆண்டவர் நம் சத்தத்தை கேட்டு நம்மை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பொருத்தனையோடு செபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஜெபம் மன்றாட்டுக்களை, துதி பலிகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதம் 21 அதிகாரம் 11 வசனம் வாசிப்போம். என்னை விட்டு வெகு தொலைவில் போய்விடாதேயும், ஏனெனில் துன்புறுகிறேன், அருகிலேயே இரும், ஏனெனில் வேறு துணை யாரும் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை விட்டு தூரமாய் நீர் செல்லாதையோ, வெகு தூரத்து நீர் கடந்து செல்லாதையோ, என்னுடைய அருகிலே நீர் இரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் துன்பப்படுகிறேன், நான் துன்புறுத்தப்படுகிறேன், யாரால துன்புறுத்தப்படுகிறேன், எதிரியால துன்புறுத்தப்படுகிறேன், எதிரி கொண்டத்தால வேதனைப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், துன்பப்படுகிறேன். ஆனால் ஆண்டவரே, என்னை விட்டு வெகு தூரத்தில் செல்லாதையும். ஹல்லேலூயா. நீ எப்படி இருக்க வேண்டும்? அருகில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் அருகில் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நீ பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், நீ செபிக்க வேண்டும், நீ உரத்த குரலில் உன் வேதனைகளை சொல்ல வேண்டும். அப்போது ஆண்டவர் உன்னுடைய பக்கத்தில் இருப்பார். ஹல்லேலூயா. அவருடைய விருப்பத்தின்படி உன் வேண்டுதல் இருக்கிற என்றால், உன் பொருத்தலைகள் இருக்கிற என்றால், ஆண்டவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். ஹல்லேலூயா. தாவீது அப்படி ஆண்டவரோடு பேசுகிறார். ஆண்டவரே, நீ தூரமாய் செல்லாதே, வெகு தூரத்தில் போகாதேயும், என் பக்கத்தில் இறையோ. ஏன்னு நான் துன்பப்படுகிறேன், துன்புறுத்தப்படுகிறேன், எதிரியான துரத்தப்படுகிறேன், எனக்கு சமாதான அமைதி இல்லை. நீர் என் பக்கத்தில் இரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. என்னுடைய அருகிலே இறையும் ஆண்டவரே, பக்கத்தில் இரும். ஹல்லேலூயா. நமக்கு யார் இல்லாமல் ஆகும்போது, நமக்கு அந்த உதவி இல்லாமல் ஆகும்போது, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கும் போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. துன்பத்திலிருந்து உனக்கு உதவி தருவார். துன்பத்தை விலக்கி உனக்கு உதவி செய்வார். சத்துருவை வெட்டி உனக்கு உதவி செய்வார். கொடிய வியாதி அகற்றி உனக்கு உதவி செய்வார். உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு யாருண்டு ஆண்டவரே? மகிமை ஆண்டவரே, எனக்கு யாருண்டு? உம்மை தவிர எனக்கு யாருண்டு என்று அந்த சகோதரி ஜெபித்த நேரத்தில் ஆண்டவர் வந்தார். ஹல்லேலூயா. தாவீது அதே பேசுகிறார். உம்மை தவிர எனக்கு யாருண்டு? ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்குண்டு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உறவுகளும் பாசங்களும் உதவிகளும் இருக்கிறவர்களை விட எதுவும் இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் இந்த ஆண்டு உன்னோடு இருப்பார். ஹல்லேலூயா. உனக்கு உதவியா இருப்பார். உன் பக்கத்தில் இருப்பார். உனக்கு கடவுளாக இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பழமொழி ஆகமம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். துயர நாளில் சோர்ந்து போய் அவநம்பிக்கை கொள்வாயானால் உன் திடன் குறைந்து போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துயர நாள் சோர்ந்து போய் ஜெபிக்காமல் அதை நினைச்சு 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 ஐயோ ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, ஓட முடியல, அவருக்கு பணி செய்ய முடியல, ஐயோ என்ன என்ன கடவுள் உண்டா இல்லையா, கடவுள் உண்டா இல்லையா, இந்த நாள் வரை ஜெபிக்கிறேன், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லை, என் விண்ணப்பத்துக்கு பதில் இல்லை, ஆண்டவர் சத்தத்தை கேட்கவில்லை, ஆண்டவர் உண்டா இல்லையா என்ற நிலையினை சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. நீ நம்பிக்கை இழந்து விடாதே. ஹல்லேலூயா. சோர்ந்து விடாதீர்கள். துன்பம் உண்டு, நமக்கு வேதனை உண்டு. இந்த துன்பத்திலும் இந்த வேதனையிலும் உனக்கு யாருண்டு? கடவுள் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் திடன் குறைந்து போகும். ஹல்லேலூயா. எப்போது உன் திடன் குறைந்து போகிறது? உன் நம்பிக்கை செயலற்று போகும்போது, உன் நம்பிக்கை இருநிலையில் ஆகும்போது, இதோ உன் திடன், உன் நம்பிக்கை, விசுவாசம், தெய்வீகம், ஊழியம், அபிஷேகம் எல்லாம் செயலற்று போகிறது. ஹல்லேலூயா. ஒன்னிலிருந்து அது குறையப்படுகிறது. ஹல்லேலூயா. உன்னுடைய நம்பிக்கை எப்படி? எங்க போனால் விடுதலை, எந்த மந்திரவாதி தேடினால் விடுதலை, எந்த குறிக்காரனை தேடினால் விடுதலை, எங்க ஜெபித்தால் விடுதலை என்ற நிலையிலே உன் நம்பிக்கை குறைந்து போனால் உன் பலன் குறைந்து போகிறது. ஹல்லேலூயா. உன் திடன், உன் பலன், நீ பெற்றுக் கொண்டதெல்லாம் உன்னை விட்டு தூரமாய் போகிறது. ஹல்லேலூயா. நம்பிக்கை குறைவாயிருக்கிறது. எதனால்? உன் துன்பத்தினாலே நம்பிக்கை விடுவாயாக. உன் சிந்தனை, உன் இதயத்தை அங்க இங்குமாய் நீ விடுவாயாக. குறுக்கு வழியில் கலந்து சென்று சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பாயாக. எப்படியாவது பணம் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பாயாக. எப்படியாவது யாராவது ஏமாற்ற வேண்டும் என்று நினைப்பாயாக. உன் திடன் இல்லாமல் போகும். ஹல்லேலூயா. 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 உனக்கு துன்பம் வரும்போது, உனக்கு வறுமை வரும்போது, நீ கண்ட கடவுளை மறுதலிக்காதே. ஹல்லேலூயா. நீ பெற்றுக்கொண்ட போதனையும் அபிஷேகத்தையும் அந்த வழிநடத்தலை மறக்காதே. ஹல்லேலூயா. உனக்கு கடவுள் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் துன்புறுகிறேன், எனக்கு யாருண்டு? ஹல்லேலூயா. உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை. மறுபடி நீ சோர்ந்து போவாயாக, நீ பலன் கொண்டு போவாயாக, உன் நம்பிக்கை அங்கே இங்குமா அலைய விடுவாயாக. உன்னில் இருக்கிற திடனும் பலனும்
உன்னிலிருந்து இறங்கி போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஒரு துன்பம் வரும்போது, நமக்கு ஒரு வியாதி வரும்போது, திடீரென்று ஒரு வேதனை தாங்க முடியாத செய்தி வரும்போது நாம் என்ன செய்வோம்? ஊழியர்களோடு அதை பகிர்ந்து கொள்ளுவோம். இது ஆலயத்தில் அதை வெளிப்படுத்துவோம். ஊழியர்களோடு பகிர்ந்து கொள்வோம். ஜெபத்துக்கு ஓடி வருவோம். ஒரு குரல் எழுப்பி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அப்போது நமக்கு திடன் வருகிறது. ஊழியர்களோடு பேசி முடித்த உடனே எனக்கு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. உனக்கு நம்பிக்கை வருகிறது. உனக்கு ஒரு பலன் வருகிறது, திடன் வருகிறது. எனக்கு என்ன ஊழியர்கள் இருக்கிறார்கள் ஜெபிக்க, எனக்கு இறைவாக்கினர் இருக்கிறார் ஜெபிக்க, எனக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது ஜெபிக்க, ஆலயம் இருக்கிறது எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அதை மீறி உன்னுடைய விசுவாசம், நம்பிக்கை, உலகத்தின் மனிதர்களுடைய ஆலோசனைப்படி நீ இப்படி துன்பப்படுகிறாயே, இப்படி ஒரு ஆளை எனக்கு தெரியும், அங்கு போனால் மதியோ, ஒரு புக்கை படித்தால் மதி, பைபிள் தான் அங்க இருக்கும், இல்ல நம்முடைய கடவுளுடைய போட்டோ தான் அங்க இருக்கும், அங்க வந்தா போதும் உனக்கு எல்லாம் தீர்ந்து விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ மனம் மாற வேண்டும், நீ மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு பாதாளம் இருக்கிறது, பாதாளத்தின் வாய் திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. துன்ப உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் உண்டு. ஜெபத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு மட்டும் அல்ல துன்பம், உலகத்தோடு வாழக்கூடியவர்களுக்கு உண்டு, எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் உனக்கு துன்பம் வரும்போது யார் உண்டு? உன் ஆண்டவர் உண்டு. ஹல்லேலூயா. எனக்கு யாருண்டு ஆண்டவரே? இத்தனை லட்சத்தை செலவு பண்ண கணவரை எப்படி காப்பாற்றுவே? உண்மை மட்டும் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வருகிறார், ஏழைகளுக்காய் வருகிறார். கொள்ளை வியாதி அகற்ற ஆண்டவர் வந்தார். கேன்சர் வியாதியே இல்லை. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் அந்த அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. உனக்கு யாருண்டு? நீ வணங்குகிறான் கடவுள் உண்டு. ஹல்லேலூயா. அதுதான் தாவீது சொல்லுகிறார், தூரமாய் செல்லாதீங்க, வெறு தூரகத்தில் போகாதீங்க ஆண்டவரே, என் பக்கத்தில் இருங்க. ஹல்லேலூயா. ஏன் நான் துன்புறுத்தப்படுகிறேன், எதிரியால துரத்தப்படுகிறேன், இவருக்கு சமாதானம் இல்லை, என் பக்கத்திலிருந்து என்னை காப்பாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, உன் விசுவாசத்தை தடுமாற வைக்காதே. புறவனத்தான் சொல்லுகிற ஆலோசனை நீ சேராதே. உலகத்தோடு சேர்ந்தவர்களோடு உன் துக்கத்தை பங்கு வைக்காதே. ஹல்லேலூயா. அவர்கள் உனக்கா ஜெபிக்க மாட்டார்கள், இதே ஆலோசனைகளை சொல்லுவார்கள். அவள் இல்ல இல்லமா துன்பத்தை சொல்லி சிரிப்பார்கள். வேதத்தை கொண்டு செல்லுகிறார், ஜெபிக்க போகிறார்களாம். இப்படி இப்படி துன்பமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்னில் இருக்கிற திடல், ஒன்னில் இருக்கிற தெய்வீகம், உனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திய தீர்க்கதரிசன வார்த்தைகள், அந்த பலம் ஒன்னு குறைந்து போகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்று ஆண்டு உனக்கு சொன்ன வாக்குத்தத்தம் ஜனவரி மாதத்திலிருந்து இதோ டிசம்பர் மாதம் வரை உன்னோடு பேச இருந்த எல்லா வாக்குத்தத்தம் உன்னுடைய வாழ்க்கை நிறைவேற வேண்டும் என்றால் உனக்கு துன்பம் வரும்போது விசுவாசத்தை விடாதபடி, நீ கண்ட கடவுளை மறக்காதபடி, நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை விடாத ஊழியத்தை சோர்ந்து போகாதபடி நீ திடன்கள். ஹல்லேலூயா. உனக்கு யாரு இல்லை என்றால் கடவுள் உண்டு. ஹல்லேலூயா. உன் துன்பத்தை கண்டு எல்லாரும் வெறுத்து போவார்கள், ஆனா நீ நம்புகிற கடவுள் உன்னை வெறுக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கண்ணீரை கண்டு அநேகர் மறைந்து போவார்கள், ஆனா உன் கண்ணீரை கண்டு கடவுள் ஓடி வருவார். அந்த கடவுள் தான் நீ நம்புகிற கடவுள். ஹல்லேலூயா. அந்த கடவுள் தான் ஜீவனுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் உன் சத்தத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. உன் கண்ணீரை காண்கிறவர். ஹல்லேலூயா. நீ அழுகை உன்னுடைய அறைக்குள் இருந்து, நீ படுக்கக்கூடிய இடத்தில் இருந்து நீ அழுது
கொண்டே இருக்கிறாய். நான் யாரும் காணவில்லை, யாரை காணாமல் அழுது கொண்டே இருக்கிறாய். ஆனால் உன்னை படைத்தவர் உன்னை கண்டார். ஹல்லேலூயா. அவருடைய கண் எப்போது உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கண்ணை அடக்க இங்கு உலகத்தில் எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. கூடாரமும் ஆலயம் எதுவும் இருந்தாலும் அவருடைய கண் உன்னை காணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதலால் உனக்குள் இருக்கிற பலன், உனக்குள் இருக்கிற பலன் உன்னில் இருக்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கையை, உன் விசுவாசத்தை தடுமாற விடாதபடி நீ பலன் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தியானத்தில் அதுதான் சொல்லிக் கொடுத்தேன். உலகத்தை சார்ந்தவனுக்கு ஒரு துன்ப கடன் பிரச்சனை வரும்போது என்ன நினைக்கிறான்? அழகையானவன் அவனை கொல்லும்படியாக பின்னால் நின்று கொண்டிருப்பான். கடன் பிரச்சனையை, பாடுகளை, வேதனைகளை கொடுத்து அவன் பின்னால் என்று சொல்லுவான், நீ இனி எனக்கு வாழ வேண்டும், சாகு. ஹல்லேலூயா. இதுதான் தியானத்தில் சொல்லிக் கொடுத்தோம். ஆனா ஆண்டவராகிய கடவுள் பக்கத்தில் இருந்து உனக்கு நான் உண்டு என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. இரண்டு நிலை இருக்கிறது. உலகத்தை சார்ந்தவர்களுக்கு துன்பம் வரும்போது, பாடு வரும்போது, எல்லாரும் கைவிடும் போது அழகையானவன் சொல்லுவான், உனக்கு யார் உண்டு, நீ யாருக்காக வாழ வேண்டும்? இந்த உலகத்தை வாழும் பின் உனக்கு எதற்கு? சாகு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவார், நான் உனக்குண்டு, நீ வாழ்வாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி அவருடைய வார்த்தை உன்னை பலப்படுத்துகிறது, திடப்படுத்துகிறது. நீ ஆலயத்தில் வரும்போது, வசனங்களை கேட்கும் போது, ஜெபங்களை கேட்கும் போது, தீர்க்கதரிசனம் உன்னை தேடி ஆறுதலாக வரும்போதும் நீ திடன் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்குண்டு, ஆறுதல் அடைகிறார். ஹல்லேலூயா. உனக்கு பாடும் துன்பமும் கண்ணீரும் இருக்கிறது, ஆயினும் நீ ஆறுதலா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆலயத்தில் வரும்போது ஆறுதல் அடைகிறோம், இல்லத்தில் செல்லும் போது வேதனைப்படுகிறோம். ஹல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் உண்டு. ஆலயத்தில் ஆண்டவர் இருக்கிறார். உன் இல்லத்தில் யார் இருக்கிறார்? அழகை இருக்கிறது. ஹல்லேலூயா. உன் இல்லத்தில் எப்போது அவர் தங்க வேண்டும் என்றால் உன் குடும்பத்தில் ரட்சிப்பில்லை. ஹல்லேலூயா. உன் மனைவி, உன் கணவன், உன் பிள்ளைகள் உலகத்தை சார்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். அதனால் அழகை நாட்சி அங்கிருந்து கொண்டிருக்கிறது. அதனால் இல்லத்தில் போகும்போது பாடும் துன்பமும் வருகிறது. ஆலயத்தில் இருக்கும் போது இளைப்பாறுதல், நிம்மதி, சமாதானம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்குண்டு. ஹல்லேலூயா. உனக்கு திடனெல்லாம் குறைந்து போக விசுவாசத்தை தடுமாற விடாதீர்கள். அங்கே எங்கம்மா அலைய வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அநேகருடைய ஆலோசனைகளை கேட்காதீர்கள். ஹல்லேலூயா. 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 சங்கீதம் 36ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிப்போம். அழிவின் காலத்தில் அவர்கள் வெற்றி போக மாட்டார்கள், பஞ்ச காலத்திலோ அவர்கள் நிறைவு கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், ஆசீர்வாதம் இல்லாத அழிவுக்கு ஒரு காலம். எல்லாவற்றுக்கும் கடவுள் ஒரு காலத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா. நட்டு வைக்க ஒரு காலம், பிடுங்கி எறிய ஒரு காலம். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. அழிவு காலம் வரும்போது நீ வெட்கத்தால் தலை குனிய மாட்டாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ வேதனைப்பட மாட்டாய். ஹல்லேலூயா. நீ பசியோடு இருக்க மாட்டாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை சாட்சிகள் சொன்னார்கள். எதுவும் இல்லை, எந்த உழைப்பின் பலனும் இல்லை, எந்த உழைப்பும் இல்லை, எந்த பணமும் இல்லை. ஆனா ஆண்டவர் எங்களை எத்தனை ஆண்டாக, எத்தனை மாதமாக நடத்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அழிவு வரும், வறுமை உண்டு, பசி உண்டு. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பசியை அகற்றுவார். உன் சின்ன தேவைகளை கடவுள் சந்திப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேரழிவில் இருந்து உன்னை கடவுள் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுவே உன் கடவுள். ஹல்லேலூயா. நீ நம்புகிற கடவுள்
ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே ஹல்லேலூயா. நீ பெற்றுக்கொண்ட ஆவியானவர் உனக்கு உணவு கொடுப்பார், அழிவிலிருந்து உன்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. மழை போல் வருகிறது அழிவு. ஐயோ, இதோடு முடிந்து விட்டது எங்களுடைய வாழ்க்கை, இதோடு நின்று விட்டது, இனி எங்களுக்கு வாழ்வில்லை. ஆண்டவர் உனக்கு வாழ்வை தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனிதர்கள் நாம் அப்படிதான் நினைப்போம். அந்த அளவு துன்பம் நெருங்கி வரும்போது, வெள்ளத்தை போல நம்ம அடித்து செல்ல வரும்போது ஒரு கரம் ஒன்னே தூக்கி நிறுத்தும். ஹல்லேலூயா. வெள்ளம் ஒன்னே அடித்து சென்று கொண்டிருக்கிறது, அந்த வெள்ளத்தோடு நீ செல்லுவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ காப்பாற்றப்படுவாய். ஹல்லேலூயா. அழிவிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். இந்த ஆண்டு நம்மை காப்பாற்றுவார், எல்லாவற்றிலிருந்து காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. ஆனா உன் விசுவாசத்தை, உன் இதயத்தை, உன் சிந்தனையை நீ உலகத்தை சார்ந்தவர்களோடு செய்யாதே. ஹல்லேலூயா. உலகத்தை சார்ந்தவர்களோடு, உன்னை எடர வைக்கக்கூடியவர்களோடு, ஆவிக்குரிய பாதைகளில் இருந்து உன்னை சருக வைக்கக்கூடியவர்களோடு உன்னுடைய ஆலோசனைகளை சொல்லாதே. ஹல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் உண்டு, நீ நம்பக்கூடிய ஊழியர்கள் உண்டு, ஆண்டவருடைய பிள்ளைகள் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை கடவுள் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அழிவிலிருந்து உன்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. முடிந்தது என்று நினைக்கும் போது நீ வாழ்வை தொடங்குவா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஹல்லேலூயா. நான் இறந்தேன் என்று நினைக்கும் போது உனக்கு உயிர் வரும். ஹல்லேலூயா. பெரிய வியாதி, டாக்டர்கள் சொல்கிறார்கள், ஐயோ நீ மறந்து எல்லா நாட்கள் எடுக்க வேண்டும், இத்தனை மாதம் சாகுவரை எடுக்க வேண்டும். நீ ஆண்டவரை, அந்த துன்பத்தில் அவரை நோக்கி நீ கூப்பிடும் போது அவர் உன்னுடைய சத்தத்தை கேட்டு உன்னை மேன்மைப்படுத்த அந்த வியாதி அடுத்த டெஸ்டிலே ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு திடன் வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்தார், ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவரின் சத்தத்தை கேட்டார். நான் விண்ணப்பம் கொடுத்தேன், ஊழியருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. 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 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 17-18 வாசிப்பு. அவர் உயரத்திலிருந்து பாய்ந்து வந்து என்னை தூக்கி வெள்ள பெருக்கு நின்று மீட்டார். அவர் வல்லமைமிக்க என் எதிரிகளிடம் இருந்தும் என்னிலும் வலிமை வாய்ந்தவராய் இருந்ததால் என்னை பகைத்தவரிடம் இருந்தும் என்னை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. 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 உன்னை வெள்ள பெருக்கத்திலிருந்தும் பேரழிவிலிருந்தும் எதிரி திட்டத்திலிருந்தும் உன்னை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. நீ படித்தவர்களாய் இருக்கலாம், பணக்காரர்களாய் இருக்கலாம், பலன் உள்ளவர்களாய் இருக்கலாம், ஆளு பலன் உள்ளவர்களாய் இருக்கலாம், அநேக உறவுகளும் பாசங்களும் உங்களுக்கு இருக்கலாம். எது இருந்தாலும் உங்களுடைய வல்லமை பார்க்கல மேலானவர் உன் ஆண்டவர். ஹல்லேலூயா. தாவீதுக்கு எல்லாம் இருந்தது, வல்லமை இருந்தது, இதோ யுத்தத்தில் ஜெயங்கொள்ளக்கூடிய அதிகாரம் இருந்தது, படைக்கலங்கள் இருந்தது, எல்லா பலமும் இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது, ஆசீர்வாதம் இருந்தது. ஆனா அவருடைய பார்வையில் அவர் தூசி என்று நினைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலன் இல்லை, நான் ஒன்றுமில்லை என்று நினைக்கிறார். துன்பம் வரும்போது, போராட்டம் வரும்போது, சத்ருவின் தொல்லை வரும்போது ஆண்டவரை பற்றி நெருங்குகிறார். ஹல்லேலூயா. வல்லமை உள்ளவர், நம்மளை காட்டிலும் அவர் வல்லமை உள்ளவர், நம்ம அதிகாரத்தை காட்டிலும் அவர் அதிகாரம் உடையவர், நம்ம பலனை காட்டிலும் அவர் பலன் உள்ளவர். ஆதலால் உன்னை அடித்து செல்ல வரக்கூடிய தண்ணீரிலிருந்து, எதிரி திட்டத்திலிருந்து, மந்திரவாதத்திலிருந்து, எத்தனை கோபங்களிலிருந்து, எல்லா பிசாசு சேனைகளிலிருந்து, வெளி சாபத்திலிருந்து, கட்சிகளிலிருந்து உன்னை ஆண்டவர் தூக்கி விடுவார். ஹல்லேலூயா.
12ஆம் மாதத்தில் நீங்கள் நன்றி செல்வீர்கள். அந்த மாதம் வர கற்புதம் நடக்காமல் இருக்கும். அப்படி அல்ல, இந்த நாட்களிலிருந்து மாதத்திலிருந்து ஆண்டவர் மிகத்தக அற்புதத்தை அவர் வாழ்க்கையிலே அவர் செய்து முடிப்பார். தண்ணீர் இருக்கிறதா, நான் முங்கி போவதில்லை. ஹல்லேலூயா. ஆறுகளை பாலனை அணுக்கிறது பலவிதமான துன்பம், சோர்வடையவில்லை. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பலம் உன்னோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ திடங்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில் உனக்கு திடலானி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துங்கள். எல்லா துன்பத்திலிருந்து, வேதனையிலிருந்து, துன்பத்தில் பாதையிலிருந்து ஆண்டவர் நம்மை இந்த ஆண்டு பாதுகாத்துக் கொள்ளுவார். இந்த ஆண்டு நம்மை கடவுள் ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். நம் பேரை கடவுள் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் திறமையோ, நம்முடைய ஆற்றலோ, நம்முடைய உழைப்போ அதை காட்டிலும் உனக்கு மேன்மை வரும். ஹல்லேலூயா. பல்லுகி பெருக செய்வார். ஹல்லேலூயா. எப்படி என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று நீ நினைப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு துன்பமும் பாடும் வேதனை உபத்திரம் சோதனைகள் வரும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றிலிருந்து நம்மை பாதுகாத்து அவருக்கு நன்றி செல்லும்படியாக நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துவார். பொருத்தனை செய்யுங்கள். ஒழுங்காக ஜெபத்துக்கு வருவோம் என்று ஆண்டவருக்கு வாக்குறுதி கொடுங்கள். ஒழுங்காய் ஊழியத்துக்கு வருவோம் என்று கடவுளுக்கு சொல்லுங்கள். உனக்கு என்னெல்லாம் பொருத்தனையா நீ ஜெபிக்க வேண்டும் அதெல்லாம் ஜெபித்து பாரு. உனக்கு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் திரளான அற்புதங்களையும் அடையாளங்களை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், கனப்படுத்துவார். ஆமே. ஹல்லேலூயா. 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 Hallelujah. Hallelujah. Praise the Lord. Glory to Lord. Glory to Lord. Glory, glory, glory. Glory, glory, glory. Amen. 2025 ஆண்டு உனக்கு வெற்றி ஆண்டு. அவன் உனக்கு ஜெயக்கடி ஆண்டு. எல்லாவற்றிலும் நீ வெற்றி கொள்வாய். அவன் அவையோடவர் செலாற்றுகிற வானம் திறந்து அபிஷேகம் ஆலயத்தை நிரப்புகிறது. ஆலய மக்களை நிரப்புகிறது. அபிஷேகம், ரெட்டிப்பான அபிஷேகம், ரெட்டிப்பான வல்லமை, ஜெயம் கழிக்கிற வல்லமை, நீ ஜெயம் கழிக்கிற வல்லமை ஆண்டவர் உனக்கு வெற்றிகிறார். ஜெயம் கழிக்கிற வல்லமை, ஜெயத்தின் வல்லமை. அவன் யோதா நதிக்கு உன்னை கண்டு பின்வாங்க வைக்க ஆண்டவர் நேரம் அபிஷேகிக்கிறார். நீ செய்கிற வேலைகளில் நீ ஏமாற தொழுதில் உன் சைஸில் வேலையில் பணக்கு வல்லங்களில் உழைப்பில் நீ ஜெயம் கொள்வாய். நீ ஜெயம் கொள்வாய். நீ ஜெயம் கொள்வாய். நீ ஜெயம் கொள்வாய். வல்லமை நாவியானவர் உனக்கு ஜெயத்தை தருகிறார். உனக்கு ஜெயத்தை தருகிறார். Glory to Lord. Glory. Glory to Power. Amen. அவர் உன்னதத்திலிருந்து உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஈசாக்கின் ஆசீர்வாதம் ஆண்டவர் அவனோடு இருந்தபடினாலே 100 மடங்கு பலன் கண்டு ஆசீர்வாதம் மகிமை மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்துள்ளார். ஆமென். எல்லா மக்களை ஆசீர்வதிங்க. புதிதாய் வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க. ஆமே. ஆமே. நன்றியோடு செபிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் எங்களோடு இருந்து மக்களை வழி நடத்தி கொண்டிருந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருந்து இவர்களோடு நீர் பேசிக் கொண்டிருந்து ஆமே. நன்றி ஆண்டவராகிய இயேசு
இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே.